பாலாஜி வணக்கம். நிச்சயமாக தாங்கள் குறிப்பிட்டது மிக மிக சரியானதுதான். அதிமுக, திமுக, தமிழக வெற்றி கழகம், தாவேகா என ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் எதுவுமே மாறவில்லை பாலாஜி. நெல் கொள்முதல் நிலையங்கள் இல்லாததால் கோடிக்கணக்கான விவசாயிகளின் உழைப்பான நெல் மூட்டைகள் வீணாகும் அவலம் தமிழகம் முழுவதும் இன்றும் இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. போர்க்கால நடவடிக்கை, அதுவும் இந்த சட்டமன்ற தொடரிலேயே என தமிழகத்தின் அத்தனை விவசாயிகளும் கருத்து தெரிவித்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சி மூலமாக தங்களது கோரிக்கைகளையும் முன்வைக்கின்றனர். கோடி கோடியாக செலவு செய்து கட்டிடங்கள் கட்டப்படுகின்றன. ஆனால் மனித உணவிற்கு அடிப்படை தேவையான நெல் தாக்க வழி இல்லையா என விவசாயிகள் தெரிவிக்கும் கருத்துக்கள் நெஞ்சை தொடுவதாக அமைந்திருக்கிறது. இது குறித்த விரிவான தகவல்களை சேகரித்த போது பாலாஜி, ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பது தமிழகத்தில் தொடர்ந்து நிரூபிக்கப்பட்டு வருவதாக விவசாய சங்கங்கள் வேதனையுடன் குற்றம் சாட்டுகின்றனர். திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம் என மாறி மாறி ஆட்சி அமைந்த போதும் விவசாயிகளின் நிலை மாறவில்லை. தற்போது தமிழக வெற்றி கழக ஆட்சி வந்த பிறகாவது தங்களது நிலை மாறும் என்று நம்பிய விவசாயிகளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது என அவர்கள் போர்க்கொடி தூக்க தயாராகி உள்ளனர். தமிழகத்தில் புதிய தலைமைச் செயலக கட்டிடம், பிரம்மாண்ட மருத்துவமனைகள், மாளிகைகள், மாட மாளிகைகள் என பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகளுக்காக கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பில் புதிய கட்டடங்கள் தொடர்ந்து கட்டப்பட்டு வருகின்றன. ஆனால் நாட்டின் முதுகெலும்பாக விளங்கும் விவசாயிகளின் நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக வைக்க ஒரு சாதாரண நெல் கொள்முதல் நிலைய கட்டிடத்தை கூட அமைக்க அரசுகள் தவறிவிட்டது என விவசாயிகள் சத்தியம் தொலைக்காட்சி வாயிலாக தங்களது கோரிக்கையை முன்வைக்கின்றனர். சமீபத்தில் பெய்த மழையின் காரணமாக தமிழகம் எங்கும் சென்னையை தவிர போதிய நெல் கொள்முதல் நிலையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகள் இல்லாததால் திறந்த வெளியில் வைக்கப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்து வீணாகின. இது தமிழகத்தின் தலைநகரத்தை தவிர்த்து மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் தொடர் கதையாகவே நீடித்து வருகிறது. அரசாங்கத்திற்கு பெரிய பங்களாக்களோ சொகுசு வசதிகளோ கொண்ட கட்டிடங்கள் நெல் கொள்முதலுக்கு தேவை கிடையாது. தரைத்தளத்தை சற்று உயர்த்தி மழை நீர் உள்ளே புகாத வண்ணம் நெல் மூட்டைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு சாதாரண கட்டிட அமைப்பே போதுமானது. ஒரு நாள் டாஸ்மாக் கடைகள் மூலம் அரசுக்கு கிடைக்கும் வருவாயை இதற்காக ஒதுக்கினாலேயே தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து கொள்முதல் நிலையங்களுக்கும் தரமான கட்டிடங்களை ஒரே நாளில் கட்டி முடித்து விடலாம் என விவசாயிகள் காட்டமாக தெரிவிக்கின்றனர். தமிழக அரசு இதனை போர்க்கால அடிப்படையில் எடுத்துக்கொண்டு நடக்கும் சட்டமன்ற கூட்ட தொடரிலேயே அனைத்து மாவட்டங்களிலும் நெல் கொள்முதல் நிலையங்களை உடனடியாக நிரந்தர கட்டிடங்களாக கட்டித்தர வேண்டும். முந்தைய அரசாங்கங்களைப் போல இந்த அரசும் எங்களை ஏமாற்ற நினைத்தால் பல்வேறு தீவிர போராட்டங்களில் ஈடுபட நேரிடும் என விவசாய சங்கங்கள் எச்சரித்துள்ளன. இதுக்கெல்லாம் தவிர தற்போது இன்றும் நேற்றும் பார்த்தீர்கள் என்றால் தமிழகம் முழுவதும் முதலாவதாக விழுப்புரம் விக்கிரவாண்டி வாக்கூர் கிராம நேரடி கொள்முதல் நிலையம் 10 நாட்களாக மூடப்பட்டிருந்ததால் பகண்டை, ராதாபுரம், தொரவி ஆகிய பகுதி விவசாயிகள் கொண்டு வந்த நெல் முழுவதும் மழை நீரில் மூழ்கியது. திடீர் மழையினால் தார்பாயையும் மீறி புகுந்த நெல் மூட்டைகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளன. தென் மாவட்டங்களில் விருதுநகர், மதுராயிருப்பு, காஞ்சாபுரம், கூமாப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 6500 ஏக்கரில் கோடை நெல் அறுவடை செய்யப்பட்டு கொள்முதல் நிலையத்தில் குவிக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் தாமதமாகவும் நடுநடுவே எடையை நிறுத்தியும் அலட்சியம் காட்டுவதால் வார கணக்கில் காத்திருக்கும் விவசாயிகளின் நெல் மணிகள் மழையில் நனைந்து வீணாகிவிட்டன. செங்கல்பட்டு மாவட்டத்தின் வில்லியம்பாக்கம், சாஸ்திரம்பாக்கம் பகுதியில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட 6000 நெல் மூட்டைகள் முறையாக மூடப்படாமல் திறந்த வெளியில் விடப்பட்டுள்ளன. தொடர் மழையால் நெல் ஈரப்பதம் முடிஞ்சு மூட்டைகளிலேயே முளைக்க தொடங்கியுள்ளது. இதற்கெல்லாம் மேலாக பார்த்தீர்கள் என்றால் மதுரையில் நனைந்து சோழவந்தான் விவசாயிகள் கடும் வேதனை அடைந்துள்ளனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே கரட்டுப்பட்டி பகுதியில் செயல்படும் அரசு நேரடி நெல்முதல் நிலையத்தில் அதிகாரிகள் பராமரிப்பின்மையால் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் வீணாகி வருகின்றன. அப்பகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட விவசாயிகளிடமிருந்து கடந்த 2 மாதங்களாக கொள்முதல் செய்யப்பட்ட மூட்டைகள் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்படாமலேயே திறந்த வெளி களத்திலேயே அடுக்கி வைக்கப்பட்டு தற்போது முளைக்க தொடங்கி நெல்மணிகள் அழுகி அரசுக்கு பெரும் இழப்பையும் விவசாயிகளுக்கு பெரும் இழப்பையும் ஏற்பட்டுள்ளது. இறுதியாக பார்த்தீர்கள் என்றால் தஞ்சாவூர் மாவட்டம், தமிழக வெற்றி கழகத்தின் வேளாண்மை துறை அமைச்சரின் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பட்டீஸ்வரம் திறந்தவெளி சேமிப்பு கிடங்கில் பல மாதங்களாக தேக்கி வைக்கப்பட்டுள்ள 25000 மெட்ரிக் டன் நெல்லில் தார்பாய் பற்றாக்குறையால் சுமார் 1.5 லட்சம் மூட்டைகள் வெயிலிலும் மழையிலும் காய்ந்து முளைத்து கருகி வீணாகி போயுள்ளது. பாலாஜி, நேற்று இரவு இங்கு பெய்த 11 சென்டிமீட்டர் பலத்த மழையால் கிடங்கு முழுவதும் நீர் சூழ்ந்து மேலும் 50000 மூட்டைகள் நனைந்து பாழாகியுள்ளன. இது குறித்து வேளாண்மை துறை அமைச்சர் வினோத்திடம் சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் இன்று பேசிய போது, சென்னையில் இருந்து இன்று காலை தான் வந்துள்ளேன், நேரடியாக சென்று ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். அரசு உடனடியாக நெல் மூட்டைகளை பாதுகாப்பான குடோன்களுக்கு மாற்ற வேண்டும் எனவும் நிரந்தர சேமிப்பு கிடங்குகளை அமைக்க வேண்டும் எனவும் தமிழக விவசாயிகள் அனைவரும் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்து காத்திருக்கின்றனர். பலர்